வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு 100 கிராம், பொடித்த வெல்லம் 150 கிராம், தேங்காய் பால் 1 கப், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாங்க. ஒரு பானல் வச்சு அதில் பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா வாசனை வர வரலும் வறுத்தா போதும், செவுக்க வறுக்க வேணாம். பாசிப்பருப்பு வறுத்த உடனே ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி வச்சு மூடி விசில் போட்டு ஒரு விசில் வர வரலும் விடலாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு, இல்லைன்னா விட்டுருக்கலாம். அப்புறம் பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வெல்லத்தில் மண் தூசெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டு எடுத்து வடிகட்டிக்கோங்க, வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் என்னோடய வெல்லம் கரையிற வரலும் அதை அப்படியே கொதிச்சிக்கிட்டு விட்டுருங்க. இந்த வெல்லம் கரையிறதுக்குள்ளே நான் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கிறேங்க. நான் இந்த முந்திரி திராட்சை கூடவே தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அதை போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போடலைனாலும் தேங்காய் போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. முந்திரி திராட்சை நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காவை அதே நெய்யில் வறுக்க போகிறேங்க. இது நல்லா ஓரளவுக்கு செவுக்கிற வரலும் வறுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ அந்த பாயசத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பாயசம் வேணும்னா நீங்கள் 2வது பால் 3வது பால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, திரிஞ்சிடும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால, உப்பு வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது திரிஞ்சிடுங்க. இப்போ ஏலக்காய் தூள், வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கிட்டு கலந்துக்கிட்டு இறக்கிடலாங்க. இப்போ சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.